வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி தினமும் 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் இதுக்கு முன்னாடி கேட்ட 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா, இன்றைக்கி 24வது நாள். இன்றைக்கான 5 கேள்விகளை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 கேள்விகளுக்குமே புக் சோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இந்த 5 கேள்விகளும் புத்தகத்திலேருந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன கேள்வின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட தொடரிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சூஸ் த ரைட் ஆன்சர் அமாங் டைப். தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது? விச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் டிஎன் ஆஸ் த மினிமம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஃபஸ்ட்டு மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு, ஓகேங்களா, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க, ஓகேங்களா, எவ்வளோ பேர் வசிக்கிறாங்கன்றது தான் மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா, பாப்புலேஷன் டென்சிட்டினா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் வசிக்கிறாங்களோ அதுதான் ஸ்கொயர் டென்சிட்டி. ஓகேங்களா, அப்படி மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது தமிழ்நாட்டில்? ஓகேங்களா, ஆப்ஷனில் பாருங்கள், திருச்சி, நீலகிரி, பெரம்பலூர், 3 மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான புக் சோர்ஸ் எங்கே இருக்குன்னா 11ஆம் வகுப்பு புத்தகத்தில், 11ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, இதில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா, தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் பாருங்கள், மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, ஓகேங்களா, மக்கள் தொகை அடர்த்தி தமிழ்நாட்டில், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ இருக்குன்னா 2011 சென்சஸ் படி 555 பேர். ஓகேங்களா, சராசரி இது. ஓகேங்களா, தமிழ்நாட்டு நிலப்பரப்புக்கு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? 555. அதுவே 2001 சென்சஸ் படி, ஓகேங்களா, மேக்ஸிமம் 2011 தான் கேட்பாங்க. சப்போஸ் கேட்குறதுக்கும் 2001 சென்சஸ் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதுவும் புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான். ஓகேங்களா, ஒரு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ? 2011 சென்சஸ் படி 555, 2001 சென்சஸ் படி எவ்வளோன்னா 480. ஓகேங்களா, இது தமிழ்நாட்டுக்கு. இப்போது இந்த மக்கள் தொகை அடர்த்தியில் குறைவாக இருக்கிற மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், கீழே குறைவான அடர்த்தி உள்ள மாவட்டம் எதுனா நீலகிரி. நீலகிரியில் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வெறும் 288 பேர் தான் வசிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுவே சென்னை போன்ற பெருநகரங்களில் பாருங்கள், சென்னையில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,903 பேர். ஓகேங்களா, இது 2011 சென்சஸ் படி. இன்னும் 2021 சென்சஸ் எடுத்து முடியல, பட் இந்த டேட்டா வச்சு தான் கேள்விகள் வரும். 2011 சென்சஸ் படி சென்னையில் 26,903 பேர். அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய, அதனால ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளவே நிறைய நபர்கள் வசிக்கிறாங்க. ஓகேங்களா, குறைவான கொஷினில் கேட்டிருக்க குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் எதுனா நீலகிரி. மொத்தமாக 288 பேர் தான் நீலகிரியில் வசிக்கிறாங்க. ஓகேங்களா, அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் எதுனா சென்னை, 26,903 பேர் வசிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த கொஷினுக்கு வருவோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, பெரம்பலூர். குறைவான மக்கள் தொகை அடர்த்தியுள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தோன்னா நீலகிரி. அப்போது ஆப்ஷன் 2 மட்டும். அப்போது ஆப்ஷன் பி 2 மட்டும், 2 ஒன்லி தான் சரியான விடை. ஓகேங்களா, அடுத்த கேள்வி ஒரு பாலிட்டி கொஷின். ஒன்றுமே இல்லை, ஆர்டிக்கல் கொடுத்துட்டு அதோட அந்த ஆர்டிக்கல் எது சம்மந்தமானதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஆர்டிக்கல் 15 பிரிவு 15 எதை சொல்லணும்? சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், கேஸ்ட், ஜெண்டர். ஓகேங்களா, அப்போது 1க்கு 1 சரியாக இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், ஆர்டிக்கல் 16 பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். அப்போ 2வதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ 1க்கு 1 சரியாக இருக்குது, 2க்கு 2 சரியாக இருக்குது. இதுக்கு புக் சோர்ஸ் பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 10th பாலிட்டி. ஓகேங்களா, இந்த ஒரு ஆர்டிக்கல் இருக்கும், எல்லா ஆர்டிக்கல். ஓகேங்களா, 19 எங்கே நமக்கான ஆர்டிக்கல் இங்கே இருக்குது, 14லேருந்து கரெக்டாக 30 வரல இருக்கும். ஓகேங்களா, இதை மட்டும் 14லேருந்து 30 வரைக்கும் இதில் இருக்கிற எல்லா ஆர்டிக்கலும் படிச்சிருங்க. எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்ததாக ஆர்டிக்கல் 26. இதுக்கும் என்ன ஆன்சர் வரும்? சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். ஓகேங்களா, அடுத்ததாக 29(2) அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. ஓகேங்களா, அப்போ டைரெக்டாகவே இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 2 3 4. ஓகேங்களா, ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுதுன்னா, சமயம், இனம், சாதி, பாலினம் இதால் நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிக்கல் 16 என்னென்னா பொது வேலை வாய்ப்பில். ஓகேங்களா, நம்ம
ஆப்பர்ச்சுனிட்டியில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈக்குவாலிட்டியை பின்பற்றணும். அடுத்ததாக ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். ஓகேங்களா, 10th பாலிட்டி புக்கை படித்தாலே இதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை, இதை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற ஆர்டிக்கல் நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் உட்காந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இன் இந்தியா த ஃபஸ்ட்டு சென்சஸ் வார் கேரிட் அவுட் இன் த இயர் 1872. கூற்று இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, இதுக்கும் புக் சோர்ஸ் எங்கே இருக்குது? அதே 10th புத்தகம். 10th புத்தகத்தில் இந்தியா மக்கள் தொகை ஜாகிரஃபியில் இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், இந்த லெசனில் பாக்ஸிலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த பாக்ஸ் தான் அப்படியே கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 தொடங்கப்பட்டது. இந்தியா த ஃபஸ்ட்டு சென்சஸ் வார் கேரிட் அவுட் இன் த இயர் 1872. ஆனால் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 தான் மேற்கொள்ளப்பட்டது. 1872 சென்சஸ், ஓகேங்களா, கணக்கெடுக்க தொடங்குறாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆனால் முறையான கணக்கெடுப்பு எப்போ நடத்துகிறாங்கன்னா 1881. பட் த ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் அண்டு சிங்க்ரனஸ் சென்சஸ் வாஸ் கண்டக்டட் இன் 1881. அப்படியே இந்த பாக்ஸ் டேட்டாக்குவாங்க. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 மேற்கொள்ளப்பட்டது. ஃபஸ்ட்டு கூற்று, ஓகேங்களா, அசர்ஷன். அடுத்ததான் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, அப்போது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1872 தான் தொடங்கியிருக்காங்க சென்சஸ் எடுக்கிறதுக்கு. முறையான கணக்கெடுப்பு 1881 எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரியான பதில். ஓகேங்களா, அப்போது கூற்று மற்றும் சரி. ஆர் என்ன வரும்? கூற்று. ஓகே, ஆப்ஷன் டி, ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த ரெலவெண்ட் டு ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் ஏவுக்கான சரியான பதிலாகும். ஓகேங்களா, அடுத்த கேள்வி. அடுத்து இன்னொன்று பாருங்கள், நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ 2011 சென்சஸ் வச்சு தான் நம்ம கேள்விகள், எந்த கேள்விகள் வந்தாலும் 2011 சென்சஸை இப்போ மக்கள் தொகை அடர்த்தியாக இருக்கட்டும் அல்லது மக்கள் தொகையாக இருக்கட்டும், ஓகேங்களா, மேக்ஸிமம் 2011 சென்சஸை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு தான் முறையான டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியிட்ருக்காங்க. அப்படி அந்த 2011வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனாவது கணக்கெடுப்புன்னு பார்த்தோன்னா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 15th சென்சஸ் தான். ஓகேங்களா, இந்த 2011 எடுத்த சென்சஸ் ஃபஸ்ட்டு 1881 எடுத்திருக்காங்களா, 10 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படியே எடுத்துகிட்டே வந்திருப்பாங்க. அப்படி 2011 எத்தனாவது முறைனா 15வது முறை. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்ட். ஒரு ஜாகிரஃபி கேள்வி. ரிவர்ஸ் அண்ட் த ட்ரிபியூட்டரிஸ். இதுக்கும் சோர்ஸ் 10th புக்லேயே தான் இருக்குது. ஓகேங்களா, 10th ஜாகிரஃபி. நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா மேப்புன்ற இந்த ஆறுகள் பற்றி, நதிகள் பற்றி பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், இது எந்த மாநிலத்தில் உருவாகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது, அதெல்லாம் கூட பார்ப்போம். ஆனால் இந்த துணை ஆறுகளை பற்றி, ட்ரிபியூட்டரிஸ் பற்றி பார்க்கவே மாட்டோம். ஓகேங்களா, ஆனால் கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ட்ரிபியூட்டரிஸ் நேமை வச்சு தான் கேள்வியை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ மகாநதி எடுத்தோன்னா மகாநதியோட துணை ஆறுகள் என்னென்ன? ஓகேங்களா, டெலன், சந்தூர். ஓகேங்களா, அப்படியே நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், டெலன் இருக்குங்களா, சந்தூர். ஓகேங்களா, நீங்கள் யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் படித்தோன்னா கண்டிப்பாக இதோட ட்ரிபியூட்டரிஸ், இதுக்கு ஒரு ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த டெலன் ஆறு இருக்குன்னா அதுக்கு ஒரு ட்ரிபியூட்டரிஸ் இருக்கும், அதையும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்ம அந்த அளவுக்குலாம் படிக்க தேவையில்லை. புக்கில் கொடுத்துருக்கிற டேட்டாவை ஒன்று விடாமல் படித்து முடிக்கணும். ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்கிற துணையாறுகள் பேர் வித்தியாசமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் படிக்க வேண்டியது கட்டாயம். இந்த கேள்வியிலேருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போது டெலன், சந்தூர் மகாநதியோட துணையாறான்னு கேட்டால் ஆமாம். அடுத்ததாக கோதாவரி. கோதாவரிக்கு பூரணா, பெண்கங்கா. கோதாவரி ஆறு இருக்குங்களா, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஜீவகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? கோதாவரி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கேட்பாங்க. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எதுனா கோதாவரி தான். ஓகேங்களா, இதோட துணையாக இருப்பாருங்க பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலமி. கொஸ்டினில் பூர்ணா, பெண்கங்கா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே இதோட துணையாறுகள் தான். அடுத்து பாருங்கள், கிருஷ்ணா. கிருஷ்ணாவுக்கு பீமா, கொய்னா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிருஷ்ணாவுக்கு எது இங்கே இருக்குது பாருங்கள், கொய்னா, பீமா, மூசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு. கொஸ்டினில் கொய்னா, பீமா கொடுத்துருக்காங்களா, பீமா, கொய்னா. ஓகேங்களா, அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ தப்பான பேர் எதுன்னு பார்த்தோன்னா
இதுதான். ஓகேங்களா. பாலாறு, காவேரிக்கு துணையாறு பாலாறுன்னு கொடுத்துருக்காங்க, துங்கபத்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது ரெண்டுமே தவறு. அப்போது சரியான கொஷினில் தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ காவேரி, துங்கபத்ரா, பாலாறு இதுதான் தவறான வினை. ஏன்னா காவேரியோட துணையாறுகள் துங்கபத்ரா, பாலாறு ரெண்டுமே இல்லை. ஓகேங்களா. அப்போது சரியான ஆன்சர் எதுனா அதுதான். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, காவேரி, துங்கபத்ரா, பாலாறு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி. அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். வெஸ்ட் பெங்கால் அயர்ன் ஒர்க்ஸ் கம்பெனி ஸ்டார்டட் இன் டேஷ் இயர்ஸ். ஓகேங்களா. பெரும்பாலும் இப்போலாம் இயர் சார்ந்த கேள்விகள் நிறைய கேட்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போலாம் ஓரளவுக்கு ஒரு 2-3 கேள்விகளாச்சு இயர்ஸை வச்சு ஜிஎஸில் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸில். அதனால் வருஷத்தையும் படித்து வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஷ் ஆண்டு நிறுவப்பட்டது. இதுக்கும் புக் சோர்ஸ் இருக்குது. 11th புக். ஓகேங்களா. 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். ஓகேங்களா. அதே எக்கனாமிக்ஸ் புத்தகத்தில் தான் கொடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்கள், வங்காள இரும்பு தொழில் கம்பெனி 1870ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்தியாவில் முதல் எஃகு தொழிற்சாலை எங்கே? ஜார்ஜியாவில் உள்ள குல்டி அப்படின்ற இடத்துல தான் முதல் எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்டது. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? வங்காள இரும்பு தொழில் கம்பெனி. ஓகேங்களா. எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு? 1870. பெங்கால் அயர்ன் ஒர்க்ஸ் கம்பெனி ஸ்டார்டட் இன் 1870. ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம 5 கேள்விகள் பார்த்தோம். 5 கேள்விகளுமே புக்கில் இருக்குது. அப்போது நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய புத்தகங்கள் எதுனா 10th புக்கை கம்ப்ளீட்டாக படிக்கணும். இல்லை, சிலபஸில் இருக்கிற லெசன்ஸ். ஓகேங்களா. அதுக்குன்னு இல்லாததை படிக்கக்கூடாது. சிலபஸில் கவர் ஆகிற எல்லா லெசனையும் ஒரு லைன் விடாமல் படித்தாங்கோ. அடுத்ததாக 11th எக்கனாமிக்ஸ். 11th எக்கனாமிக்ஸில் ஒரு 7-8 பாடம் வரும். ஓகேங்களா. இந்திய பொருளாதாரம்னு லெசன் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் வரைக்கும் ஒரு 7-8 லெசன் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக படித்தே ஆகணும். ஓகேங்களா. சின்ன பாக்ஸை கூட விடாமல் எல்லாத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி அதில் இருக்கிற புக் பேக் கொஷினும் ஒரு சில டைம் டைரெக்டாக கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் அதையும் பார்க்கணும். அதே மாதிரி 12th முக்கியமாக அப்படியே கொஷின் டைரெக்டாக வேறு புக் எதுன்னு பார்த்தோம்னா 12th ஹிஸ்ட்ரி புக். ஓகேங்களா. 12th ஹிஸ்ட்ரி புக்கில் அதுலேயும் ஒரு 7-8 லெசன் இருக்குது. ஓகேங்களா. சிலபஸில் கவர் ஆகிற அந்த 7-8 லெசனையும் கம்பல்சரி ஒரு லைன் விடாமல் படித்தாகணும். அதிலிருந்தும் கேள்விகள் ஒரு சில எக்ஸாம்ஸில் அப்படியே புக் பேக் கொஷினை அப்படியே எடுத்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதனால் இந்த 11th எக்கனாமிக்ஸ் புக்கு, 12th ஹிஸ்ட்ரி புக்கு, 10th புக், ஓகேங்களா, இது 3த்தையும் ஒரு லைன் விடாமல் சிலபஸில் கவர் ஆகிற எல்லாத்தையும் படிக்க வேண்டியது கட்டாயம். ஓகேங்களா. எதையும் கேர்லெஸ்ஸாக இது வரும் வராதுன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகேங்களா. சிலபஸில் எது கவர் ஆகுதோ அந்த லெசனை ஃபுல்லாக, ஓகேங்களா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படிக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளை இதே மாதிரி தினம் 5 கேள்விகள் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.